கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, நமது பகுதியில இருக்கக்கூடிய அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசிய்யா அரபிக் கல்லூரி தமிழகத்தினுடைய தௌஹீதின் தாய் கல்லூரிமா. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த இடத்தை யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ, அப்படி கடந்து போகும் பொழுது, கடந்து வருகிற பொழுது தன்னுடைய வலது புறத்துல தன்னுடைய இடது புறத்துல அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசிய்யான்னு சொல்லி போட்டு ஒரு கட்டிடம் இருக்குது இல்லையாமா, அந்த கட்டிடத்தை சாதாரணமா பார்த்துட்டு போகக்கூடாது. மாறாக எப்படி பார்க்கணும்? தௌஹீதினுடைய தாய் கல்லூரி, தௌஹீதினுடைய கேந்திரம். தமிழகம் ஒரு காலத்துல நரகத்தினுடைய விளிம்புல இருந்தது. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், தமிழகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பெயரில இஸ்லாம் என்கிற அடையாளம் இருந்தது. கொள்கையில எப்படி இருந்தாங்க? கொள்கையில எப்படி இருந்தாங்க? மன்னரை வாசிகளுக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு இருந்தார்கள். மகான்கள் என்பதாக சொல்லி போட்டு எங்க எல்லாம் கபறுகள் இருக்கிறதோ அந்த கபருக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவுலியா இல்லை என்றால் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தாங்க. அவுலியாவுக்கு முன்னாடி அனுஷ்டானங்கள் சேர்ந்தாங்க. நரகத்துக்கு போகக்கூடிய நரக விளிம்புல இருந்தோம் நாம எல்லோரும். என்ன செய்யாமல் இருந்தோம்? மௌலூது ஓதாமல் இருந்தோமா? தட்டு தகடு தாயத்தை கெட்டாமல் இருந்தோமா? அவுலியாவுடைய மன்னரையில போய் விழாமல் இருந்தோமா? மகான்கள் பெரியார்கள் என்பதாக சொல்லி கையை முத்திக்கிட்டு காலை முத்திக்கிட்டு இல்லாமல் இருந்தோமா? பீங்கான்ல எழுதி அந்த எழுத்த கழுகி அந்த தண்ணியை குடிக்காம இருந்தோமா? எல்லா அக்கிரமும் செய்தோம். وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ فَأَنْقَذَكُم مِنْهَا. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னது? وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ, நரகத்தினுடைய படு பாதாளத்துல நீங்க இருந்தீங்க. فَأَنْقَذَكُم مِنْهَا, அதுல இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இருக்கிறான். தௌஹீது என்கிற அந்த ஏகத்துவ கொள்கை நாம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, எதில இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து இருக்கிறான்? நரக படு பாதாளத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மௌலூதுல இருந்து, மன்னரையில இருந்து, அனுஷ்டானங்கள்ல இருந்து, முராதி மோய் எல்லா அக்கிரமத்திலிருந்து நாம வெளியில வந்திருக்கிறோம்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய தௌஹீதுவாதிகள் வெளியே வந்திருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? அந்த ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவுல சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த தௌஹீத் என்கிற அந்த கல்வி, அங்க இருந்து படித்து பட்டம் பெற்று வெளியில வந்திருக்கக்கூடிய ஃபிர்தௌசிகளின் மூலமாக, தமிழகத்துடைய தௌஹீதுடைய மூத்த உலமாக்களின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய அனுக்கிரகத்திற்கு அடுத்து அவங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரம் நம்மளை என்ன செய்திருக்கிறது? பாதுகாத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியாவுல பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அசர் தொழுகைக்கு பிறகு அந்த விழாக்கு நீங்க கட்டாயம் மட்டும் வரணுமா?